வணக்கம் நண்பர்களே. கடலுக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியறது ஒரு அழகுங்க. அதுக்குள்ளார ஒரு நிறம் இருக்குங்க. அதுக்கப்புறம் நிம்மதியும் இருக்குங்க. ஆனா அந்த அழகுக்கு பின்னாட ஒரு ரகசியமான 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னால உண்டான ஒரு மிகப்பெரிய காடு இருக்குங்க. ஆமாங்க, அதுதான் கோரல் ரீஃப்ங்கிற மிகப்பெரிய காடுங்க. நீங்க டைவரோட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு போட்ல போய் ஒரு டைவ் செஞ்சு 45 நிமிஷம் உலகத்தையே மறந்துடுவீங்க. ஆனா அந்த 45 நிமிஷத்துக்காக இந்தியாவில் இருக்கிற ஸ்கூபா டைவிங் இண்டஸ்ட்ரி என்ன லெவல்ல ஓடுது தெரியுங்களா? நீங்க டைவ் பண்ற அந்த மாஸ்கோட விலை என்னன்னு தெரியுமாங்க? நீங்க சுவாசிக்கிற அந்த டேங்க் பின்னால எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பெயின் இருக்குன்னு தெரியுமாங்க? போட் ஒண்ணு கடலுக்கு வர்றதுக்கு பெர்மிட்டுக்கு எத்தனை இடத்துல சிக்னேச்சர் வாங்கணும் தெரியுமாங்க? முக்கியமா நம்ம டூரிஸ்டுக்கு தெரியாம சில டைவ் கம்பெனிஸ் கடலையே கொன்னு குவிக்குதுங்க. அதுவும் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அந்த உண்மையை முட்டை போல பிளந்து காட்ட போறேங்க. இந்தியாவோட ஸ்கூபா டைவிங் கம்பெனிஸ் சொல்லாத மிகப்பெரிய உண்மைகள் உங்களுக்காக நான் சொல்ல போறேங்க. இது ஃபன் வீடியோ இல்லைங்க, இது ஒரு ரியாலிட்டி செக்குங்க. வாங்க பார்க்கலாம். இந்தியாவோட ஸ்கூபா டைவிங் பூம் எவ்வளவு தெரியுங்களா? அழகுக்கு பின்னால இருக்கும் பயங்கரமான பிரஷர் என்னன்னு பார்க்கலாமாங்க? இப்பெல்லாம் இந்தியாவில் ஸ்கூபா டைவிங் ஒரு ஹைஃபை லக்ஸுரி இல்லைங்க. மிடில் கிளாஸுக்கு கூட ப்ரோ அந்தமானுக்கு போய் டைவ் அடிச்சுட்டு வரலாம் வாங்க அப்படிங்கிற ஆசை வந்துருச்சுங்க. ரீல்ஸு, கோப்ரோ ஷாட்ஸு, ஸ்லோ மோஷன் அண்டர் வாட்டர் டான்ஸு இதெல்லாம் அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல வர ட்ரெண்டுங்க. அந்தமான்ல நீல் ஐலண்டு, ஹாவ்லாக்ல எலிஃபண்ட் பீச்சு, லட்சதீப்ல மினிக்காயி, கோவாவில் கிராண்டே ஐலண்டு, இங்கெல்லாம் நீங்க பாக்குற இடத்துக்குள்ள எல்லாம் ஒரு டைவ் ஷாப் இருக்குங்க. ஆனா அந்த டைவ் ஷாப்பு நமக்கு தோன்றது போல ஒரு சின்ன குடிசை இல்லைங்க. அது ஒரு ஹை பிரஷர் இண்டஸ்ட்ரிங்க. அந்த 30ல இருந்து 45 நிமிஷம் டைவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னால ஒரு ரெகுலேட்டர் ஃபெயிலியர் ஆனா உயிரே போயிடுற ரிஸ்க் இருக்குங்க. ஒரு டேங்க் காலிபிரேஷன் மிஸ் ஆனா ஆக்சிடென்ட் ஆகும் ப்ரோ. ஒரு போட் டிலே ஆனா கரண்ட் சேஞ்சே ஆயிரும் ப்ரோ. தண்ணிக்குள்ள போனா உங்களை இழுத்துட்டு போயிடும். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டைவர் வந்தாருன்னா கோரலை சுத்தமா டேமேஜ் பண்ணிடுவானுங்க. ஒரு சன்ஸ்கிரீன் கூட மெரைன் லைஃபை பாய்சன் பண்ணுதுங்க. டைவ் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கு ஒரு ஜாப் இல்லைங்க அது. இது டெய்லி பேட்டில்ங்க. டெய்லி 1 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் டைடை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. 7 மணிக்கு எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்ணணுங்க. 9 மணிக்கு டூரிஸ்ட் பேட்ச் வந்தாச்சான்னு ரெடியா பார்க்கணும். அடுத்து 1:30 மணிக்கு டேங்க பூரா ஃபில்அப் பண்ணணும். சாயங்காலம் கியர் வாஷு, சால்ட் ரிமூவல், மெரைன் செக்கு இதெல்லாம் தினமும் நடக்கிற வேலைங்க. நாம டைவ் பண்ணும்போது பார்த்து திகைச்சு போவோங்க. அவங்க இந்த டைவரோட ஃபின் ஏன் கோரலுக்கு பக்கத்துல போகுது, ஐயோ இதை உடைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. கடலுக்குள்ள அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டங்க. அவங்களுக்காக நாம ஒரு டைவ் மட்டும் பண்ணலாங்க. வாங்க டைவ் ஷாப்புக்கு போலாம் வாங்க. அங்க டைவ் ஷாப்புக்கு பின்னால நடக்கிற ரத்த கசிவு என்னன்னு தெரியுங்க உங்களுக்கு? பிஹைண்ட் த ஃபின்ஸ் கதை என்னங்கிறத கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நல்ல ஸ்கூபா டைவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? இஃப் எக்யூப்மெண்ட் ஃபெயில்ஸ் டைவர் டைஸ். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. கதை முடிஞ்சு போச்சுங்க. முடிச்சுட்டு போங்கோ. அந்த மாதிரி தான் ரெகுலேட்டரு,
விசிடி, ஆக்டோபஸ், டேங்கு, வெட்சூட்டு செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஒவ்வொரு பீஸும் இம்போர்ட்டடுங்க. இந்தியாவில் அதுக்கு டேக்ஸ் வேற 22% 32% வரைக்கும் இருக்குங்க. இதுக்கெல்லாம் கஸ்டம்ஸ்ல வேற படையல் கொடுக்கணுங்க. இந்த டைவ் சென்டருக்கு 30 ரெகுலேட்டர்ஸ் இருந்தா ஒன்னு டேமேஜ் ஆனா கூட போறங்க, அவங்களுக்கு லிட்ரலி ஹார்ட் பிரேக் ஆயிருங்க. எல்லா டைவ் ஷாப்லயும் கம்ப்ரஸர் தாங்க கடலுக்குள்ள ஒரு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய இயந்திரங்க. டேங்குக்கு ஏர் ஃபில் பண்ற கம்ப்ரஸர் மெயின்டெனன்ஸ் வெறும் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லைங்க, இது சத்தியமா உயிரை காக்குற வேலைங்க. ஃபில்டர் ஓவர்லோட் ஆனா கார்பன் மோனாக்சைடு பாய்சன் டேங்குக்குள்ளார வந்துடும். ஆயில் லீக் ஆனா டேங்க் எக்ஸ்ப்ளோட் ஆயிருங்க. டைவ் கம்பெனிஸ் இதுக்காக மாசந்தோறும் 20,000 to 40,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங் எடுக்கிறது உயிரை கொடுத்து காப்பவங்களோட உலகங்க அது. டைவ் மாஸ்டர் ஆகிறதுக்கு 6 மாசம் ஸ்விம்மிங் தேவைப்படுதுங்க. ரெஸ்கியூ டைவர் பிராக்டிஸ், ஸ்டார்ம் ட்ரைனிங், பிளாக் வாட்டர் ட்ரில்லு, லாஸ்ட் டிரைவ் புரோட்டோகால், எமர்ஜென்சி அசன்ட், ஃபர்ஸ்ட் எய்டு, சிபிஆர், ஹைபாக்சியா ட்ரில்லு, இது எல்லாம் ட்ரைனிங் இருந்தா தான் நீங்க டைவ் மாஸ்டரோ இல்ல இன்ஸ்ட்ரக்டரோ ஆக முடியுங்க. இது எல்லாம் 1000 ஹவர்ஸ் ட்ரைனிங் எடுத்து தான் டைவ் மாஸ்டர் ஆகுறாங்க, இன்ஸ்ட்ரக்டர் ஆகுறாங்க. எதுவும் அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஒரு டைவ் இன்ஸ்ட்ரக்டரு கடலுக்குள்ள உங்க உயிரை பாதுகாக்கிற ரியல் ஹீரோங்க. ஆனா அவங்களுக்கு சேலரி சீசன்ல தாங்க கிடைக்கும். ஆஃப் சீசன்ல வாழ்க்கை ரொம்பவே கஷ்டங்க. டைவ் ஷாப் பெர்மிட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அரசாங்கத்தோட போராடணுங்க, கஷ்டப்படணுங்க. நம்ம நாட்டுல பியூரோக்ரசி ரொம்பவே அதிகங்க. அந்தமான் பெர்மிட் 8 டேபிளுக்கு நீங்க போகணுங்க. போலீஸ் கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணுங்க. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கஷ்டங்க. கோஸ்ட் கார்டு சிக்னேச்சர் ரொம்பவே தேவைப்படுங்க. போட் லைசன்ஸ் இல்லைன்னா கடலுக்குள்ளார நீங்க போகவே முடியாதுங்க. இன்ஸ்ட்ரக்டர் சர்டிபிகேஷனுக்கு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாயானு நீங்க செலவு பண்ணி ஆகணுங்க. ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் உங்க டைவ் சென்டரை சீல் வச்சு மூடிடுவானுங்க. டைவ் இண்டஸ்ட்ரி இயங்குற கம்பெனிஸ் சகாயம் எதுவும் யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லைங்க. அவங்க டெய்லி சர்வைவலே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. த அன்சீன் இம்பாக்ட் என்னென்ன, ஒவ்வொரு டைவ் ஷாப்பும் அண்டர் வாட்டர்ல ஏன் கண்ணீர் விடுறாங்க, அதை பத்தி இப்ப பாக்கலாங்க. இப்ப கடலுக்குள்ள நிறைய டைவர்ஸ் வராங்க. ஆனா அந்த டைவர்ஸ்ல 60% பேருக்கு ஒரு விஷயமும் தெரியாதுங்க. ஒவ்வொரு ஃபின் கிக்லயும் கோரல் செத்து போகுங்க. இந்த புது டைவர்ஸ்னால கோரல் டேமேஜ் ரொம்ப அதிகமா ஆக சான்ஸ் இருக்குங்க. கோரல்ங்கிறது ஒரு பிளான்ட் இல்லைங்க. சாகாம இருக்கிறதுக்கு அது ஒரு கல்லு இல்லைங்க. அது உயிரோடு இருக்கிற ஒரு உலகங்க. 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால உண்டாகி 10 வருஷத்துலயே நம்ம லேண்ட்ல செய்யற அவ்வளவு சேட்டைக்கும், டெவலப்மெண்ட்டுக்கும், பிளாஸ்டிக் குப்பைகளுக்கும், மனுஷ கழிவுகளுக்கும் எல்லாம் செத்து சுண்ணாம்பா ஆயிடுதுங்க. ஒரு டைவரு பாயன்சி கண்ட்ரோல் இல்லாம கோரல் ரீஃப் மேல நடந்தா, விழுந்தா, கோரல்ல ஒரு ஸ்கிராட்ச் விழும். அது இன்ஃபெக்ஷன் ஆகி உயிரோடையே கோரல் செத்து அழியுங்க. கடல்ல பொல்யூஷன் இப்பெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. போட்ல இருந்து ஃபியூயல் லீக் ஆகுது. பிளாஸ்டிக் எங்க பார்த்தாலும் இருக்குது. பாட்டில்ஸ், சன்ஸ்கிரீன் கெமிக்கல், டூரிஸ்ட் ரிசார்ட்டோட வேஸ்ட், இதெல்லாம் கடலுக்குள்ளதாங்க இருக்குது. கோரல் ப்ளீச்சிங்க்கும் மெரைன் கேன்சருக்கும் இதுதாங்க அதிகமா காரணம். ரொம்ப நல்ல டைவிங் கம்பெனிஸ் எப்பவுமே கடலோட காவல்காரங்க. சில ஸ்கூபா டைவர்ஸ்
ஸ்கூபா சென்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோஸ் ஆகுறாங்க. ரீஃப் ரெஸ்டோரேஷன், கோரல் டிரான்ஸ்பிளான்டேஷன், அண்டர் வாட்டர் கிளீனப்ஸ், கிரவுன் ஆஃப் தான்ஸ் ரிமூவல், மெரைன் சர்வே. அவங்க லிட்ரலி கடலை காக்குறவங்க. ஆனா நிறைய பேட் டைவ் கம்பெனிஸ் இருக்குங்க நம்ம நாட்டுல. அவங்க தான் கடலை கொல்றாங்க. டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அதிகம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, மணி அதிகம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா சில டைவ் சென்டர்ஸ் தான் மெரைன் ஈகோசிஸ்டத்துக்கு பெரிய பெரிய வில்லங்க. அவங்க கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து அதை பேன் பண்ணணுங்க. அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழுங்க. டைவ் ரேட்டு ஒவ்வொரு டைவுக்கும் 5000 10,000ன்னு நம்ம ஏன் கொடுக்குறோம், இவ்வளவு அதிகமா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. சாதாரணமா ஒரு டைவு 3500ல இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. ஆனா சொல்லுவாங்க, ப்ரோ இவங்க லூட் அடிக்கிறாங்க, லூட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரேட்டோட பிரேக் டவுன் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? இன்ஸ்ட்ரக்டரோட சேலரி, அப்புறம் எக்யூப்மெண்டோட டிப்ரிசியேஷன், டேங்க் ரீஃபில் காஸ்ட், போட் ஃபியூயல், பெர்மிட் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ், டாக்ஸ், ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் சேலரி, சேஃப்டி கியர்ல, அப்புறம் போட் ஃபியூயல்ல மட்டும் ஒரு ட்ரிப்புக்கு 2500ல இருந்து 6000 வரைக்கும் செலவாகுங்க. டைவ் இண்டஸ்ட்ரியில மணி இருக்குது, ஆனா அதோட சேர்ந்து வேர்வை, கண்ணீர், அதுக்கப்புறம் ரிஸ்க் கூட அதிகமா இருக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்குங்க. டைவ் சென்டர்ஸ் ஃபிஷர்மேனுக்கு ஜாப் கொடுத்து லைஃபை இம்ப்ரூவ் பண்றானுங்க. லோக்கல் பாய்ஸ் டைவ் மாஸ்டர் ஆகி ஃபாரின் டைவர்ஸுக்கு ட்ரெயின் பண்றதை பார்த்தா எனக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. டைவ் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026க்குள்ள இந்தியா ஆசியாவிலேயே டாப் 5 ஸ்கூவா ஸ்பாட்ல ஒன்னா ஆகுங்க. ஆனா சஸ்டைனபிள் அப்ரோச் இல்லைன்னு வச்சுங்க, மெரைன் ஈகோசிஸ்டம் சுத்தமா செத்து போயிருங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அவ்வளவுதான், ஜீரோ ஆயிருங்க. கடலோட நாள டைவருக்கே சொந்தம்ங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரீஃப் மேப்பிங் அதெல்லாம் வந்துருச்சு. அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் நிறைய இருக்குது. ஸ்மார்ட் பாயன்சி சூட்ஸ், இப்பெல்லாம் எதுவுமே நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஈகோ ஃப்ரெண்ட்லி போட்ஸும் வந்துருச்சு. இந்தியா மெரைன் டெக்னாலஜில ஒருத்தருக்கும் தெரியாமலே பெரிய மாற்றத்தை நடத்திக்கிட்டே இருக்குங்க. கவர்மெண்டோட பாலிசிஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஆனா மெரைன் லைஃப் சேஃபா இருக்கா? ரெஸ்பான்சிபிலிட்டி டைவர்ஸுக்கே தாங்க. கோரலை டச் பண்ணக்கூடாதுங்க. சன்ஸ்கிரீன் கெமிக்கலை அவாய்ட் பண்ணணுங்க. பிளாஸ்டிக்கை கொண்டு போகக்கூடாதுங்க. மெரைன் லைஃபை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டெஸ்ட்ராயும் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்சிபிள் டைவ் சென்டர் நம்ம எல்லாரும் சூஸ் பண்ணணுங்க. கடல் உங்க டைவுக்காக இல்லைங்க, உங்க டைவ் கடலுக்கு சேதம் செய்யாம இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த கடல், இந்த ப்ளூ வேர்ல்டு நமக்கு ஒரு டிராவல் ஸ்பாட்டு, டைவிங் ஸ்பாட்டா இருக்கலாங்க. ஆனா அதுவே மெரைன் அனிமல்ஸுக்கு அது வாழ்ற வீடுங்க. அதுங்களோட குடும்பம் இருக்குங்க. டைவ் சென்டர்ஸ் ஸ்ட்ரகிளை நீங்க பாத்தீங்கன்னா கோரலோட பெயின் நீங்க டெஃபினட்டா புரிஞ்சுப்பீங்க. மெரைன் பொல்யூஷன் ரியாலிட்டிய கண்ணுக்கு முன்னாடி வந்தா தான் இந்த கோரல் ரீஃபை நம்மளால காப்பாற்ற முடியுங்க. இப்போ ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க கடலுக்குள்ள எவ்ரி டைம் போகும்போது உங்க மகிழ்ச்சிக்கு மெரைன் உயிர் அழியாம பார்த்துக்கணுங்க. டைவ் செய்யும் ஒவ்வொரு நிமிஷமும் அது நம்ம எர்த்து, நம்ம பிளானட்டுக்கு ஒரு ப்ராமிஸ் போல இருக்கணுங்க. ரெஸ்பான்சிபிள் டைவர் ஆகுங்க, மெரைன் கார்டியன் ஆகுங்க. கடல்
அழகா இருக்குங்க. அதே நாம அழகா ஃபியூச்சர் தலைமுறைக்கு கொடுப்போங்க. இந்த அற்புதமான கோரல் ரீஃப நீங்க பார்த்து ரசிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாங்க இந்த கோரல் ரீஃபோட காவலரு. கோரல் ரீஃப உயிரோட ஃபியூச்சருக்காக காப்பாத்துற இந்தியர் நீங்க தாங்க. நீங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுதாங்க நம்ம இந்த கோரல் ரீஃப் கொடுக்கிற ரெஸ்பெக்ட். இதுதான் நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை அழிவுல இருந்து காக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நன்றிங்க, வணக்கம்ங்க.